மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 எங்களுக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னு ஏழரை சனியில விரைய சனியை கடந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துல ஒரு மன நிம்மதி ஒரு கம்மியா இருக்குது, ஒரு வாக்குவாதம் இல்லை, ஏதாவது நீங்க செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான பணிகள். இப்ப இந்த மகளிர் சுயோதிக்குள்ளெல்லாம் ஒரு சில பைசா எல்லாம் வசூல் ஆகுவது, கொடுத்ததெல்லாம் கோவிந்தான்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு குடும்பம் சார்ந்து வீட்டுக்கு தெரியாம, நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரியாம, உறவுகளுக்கு தெரியாம அந்த கடன்லாம் ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. 2026 இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் பெண்களுக்கு, நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கு என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். இந்த வருடம் என்னென்ன விஷயங்களை செய்யணும், ஏன்னா நிறைய கடன் பிரச்சனைமா, உறவுகள் சார்ந்த பிரச்சனைமா, எனக்கு இன்னும் 35-40 வயது ஆகுது, எனக்கு இன்னும் திருமணமே நடக்கலை, ஒரு பொருளாதார நெருக்கடி கழுத்தை பிடிக்குது, உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது, எனக்கு ஒரு வீடு வண்டி வாகன யோகம் அமையுமா இப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்குது அனைவருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில் இருக்குது. பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தையும் இறை வழிபாட்டையும் இந்த ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கும் பொழுது இந்த 2026 உங்களுக்கான பொற்காலமே. மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 எங்களுக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நற்பவி அப்படின்னு கேட்ட உடனே கமெண்ட் பண்ணுங்க. இந்த நொடி முதல் உங்கள் வாழ்வில் ஒரு புது ஆரம்பம் தொடக்கமாகும். இந்த வருடம் பெண்களுக்கான வருடம் அப்படின்னு சொல்லலாம். மேஷம் அப்படியே ஒரு வேகத்தோடு காத்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கான ஒரு நல்ல மாற்றங்கள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த குடும்பத்தை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொறுப்புகளையும் அப்படியே அலாக்கா அசால்ட்டா சுமக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் முன்னாடி நிற்கிறாங்கன்னா அது மேஷம் அப்படின்னு அழகாக இந்த இடத்தில் நம்ம முத்திரை பதிக்கலான்னு சொல்லலாம். மேஷத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு மன சோர்வோடு இருக்கிறாங்க. எங்களுக்கான ஒரு வாழ்வு கனியாதான், நிறைய எஃபர்ட் போடுறோம், நிறைய முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கான ஒரு வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் இல்லை, படித்த படிப்புக்கான வேலை இல்லை, இந்த ஏழரை சனியில் விரைய சனியை கடந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி ஒரு கம்மியாக இருக்குது, ஒரு வாக்குவாதம் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொண்டே இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ்மா. இந்த கமிட்மெண்ட்ஸுக்கான வருமானம் எங்களுக்கு போதலை, நிறைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. இதை தாண்டி உடல் ஆரோக்கிய குறைபாடு எங்களுக்கு வந்துடுது. முக்கியமாக பேக் பெயின், அதே போல் ஒரு அஜீரண கோளாறு, ஒரு ஒரு செரிமான கோளாறு, ஒரு உணவுக்குழல் சார்ந்த பிரச்சனை, இப்படிலாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மேஷத்திற்கு இந்த வருடம் ரொம்ப ஒரு அருமையான வருடம்னு சொல்லலாம். ஏன்னா குருவானவர் இப்போ உங்களுக்கு 3இல் இருந்து மறைந்து தான் உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். இருந்தாலுமே ஓரளவுக்கு உங்களுடைய பட்ட கஷ்டங்களுக்கு, ஒரு தொழில் சார்ந்த ஒரு இடையூறுகளுக்கெல்லாம் கடந்து கொண்டிருக்கிறீங்க. இனிமே ஜூனுக்கு அப்புறம், ஜூன் 2க்கு அப்புறம் மிகப்பெரிய வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் தொழிலில் நிறைய அலைச்சல் திருச்சல்மா. இந்த வேலையை இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னா எனக்கு அதை தாண்டி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த வருடம் உங்களுக்கான உங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்களே, ஜான்லேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் உழைப்பு, உங்கள் உழைப்புக்கான ஒரு சிறப்பான செயல்பாடுகள், உங்களை பற்றி 4 பேர் நல்ல விதமாக பேசுவது, உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்வது, இதெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. எதையும் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணுன்றதை நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. நல்லது நடந்தால் சந்தோஷம், நடக்காட்டி அதை விட ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மனநிலையை வளர்த்து கொள்ளும் பொழுது மேஷம் மிக சிறப்பாக பயணிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள், பதவி ப்ரமோஷன், ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு இந்த காலகட்டம் கிடைப்பது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கல்வி அமைப்பு,
நல்ல மெரிட்லேயே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கிடைப்பது, அதே போல் உங்களுக்கு நீட்டு நாட்டா எக்ஸாம்ஸ்லாம் வந்து நீங்கள் சிறப்பாக வந்து எழுதி நல்லா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாலேயே வந்து சீட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். வீடு வண்டி வாகன யோகம்லாம் அமையிறது, அப்படி இல்லை ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லையாவது அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுக்கான மருத்துவ செலவுகள் பிரச்சனைகள் இந்த காலகட்டம் குறையும். இப்போ வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான பணிகள், இப்போ அந்த மகளிர் சுய உதவிக்குழுலாம் ஒரு சில அந்த கடன்லாம் கிடைக்கும், அதெல்லாம் வாங்கி உங்களுக்கான ஒரு தொழிலை வந்து ஒரு சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணால் கூட நீங்கள் பெரிய என்டர்பிரனராக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெண்கள் ஒரு சில துறையிலெல்லாம் நிறைய வருஷம் கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மேஷத்திற்கு இந்த வருடம் வந்து ரொம்ப அருமையான பலன்கள் அட்டகாசமாக நடக்க போகுது. திருமணம்லாம் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கைகள்லாம் அமைவது, கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டவர்களுக்கு அந்த புரிதல் ஏற்படுவது, இல்லை ஒரு முதல் திருமணத்தில் பிரச்சனைன்றவங்களுக்கு அது வந்து மாறி இப்போ வந்து ஒரு இரண்டாவது திருமணத்தில் வந்து அடியெடுத்து வைப்பது, குழந்தை பாக்கியம் அதற்கான வைத்தியங்கள் கை கொடுப்பது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயத்துக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீர்வது, நிலுவையில் உள்ள கடன்கள் உங்களுக்கு பைசாலாம் வசூல் ஆகுவது, கொடுத்ததெல்லாம் கோவிந்தான்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, ஒரு குடும்பம் சார்ந்து வீட்டுக்கு தெரியாமல் நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் உறவுகளுக்கு தெரியாமல் அந்த கடன்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வசூலாவது, உங்களுக்கு தேவையான ஒரு வந்து ஆடை ஆபரண சேர்க்கைகள், பிள்ளை நலன் சார்ந்த விஷயங்கள், உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு நிகழ்வுகள் நடப்பது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப அருமையாக நடக்கும். அது வரைக்குமே கொஞ்சம் எல்லா விஷயங்கள்லையும் நான் ஏற்கனவே சொன்ன அது மாதிரி தான், எதிர்பார்ப்பு இல்லாத போது ஏமாற்றம் இல்லை. கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க. எங்கேயும் வந்து உங்களை முதன்மைப்படுத்தணும், நான் தான் முன்னாளாக நிற்கணுன்ற அந்த ஈகோ ஸ்டாட்டிஸ்டிக் இல்லாமல் இருக்கும்பொழுது, ஏன்னா மேஷன்னாலே அங்கே நான் என்ற ஆதிக்கம் அவங்கள அறியாமலேயே அங்கே ஏற்பட்டுடும். அதை மட்டும் அவங்க குறைத்து கொண்டால் போதும், கோவத்தை குறைத்து கொண்டால் போதும். மேஷம் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஆளை பார்க்க முடியாது. உங்களுக்கு திறமை இல்லையா, அறிவு இல்லையா, அழகு இல்லையா, எல்லாம் இருக்குது. மற்றவரை பார்த்து நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. இறைவன் உங்கள் பக்கம். இந்த காலகட்டம் ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய மேஷம் கேட்ட உடனே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் இதைவிட ரொம்ப சிறப்பான பலன்கள் உருவாகும். அதே போல் நீங்கள் அறுபடை வீடுகளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபடக்கூடிய மேஷம் மிக மேன்மையான பலன்களை பெறும். உடல் ஆரோக்கியம் கவனம், பயணங்களில் கவனம், இரவு நேர பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா பிளான் பண்ணிவிட்டு அந்த பயணங்களை மேற்கொள்ளுங்க. உணவு, தண்ணீர், காற்று போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு வந்து குழப்பங்கள்லாம் இதெல்லாம் இருக்குன்னா பெரியவர்கள் ஆலோசனையை கேட்டுக்கொள்வது ரொம்ப சிறப்பு. மேஷத்திற்கு இந்த வருடம் மேன்மையான வருடம், மோசம்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க மேஷமாக பிறந்துட்டோமா எங்கள் வாழ்க்கையே மோசம்னு. மோசம்லாம் இல்லை, மேன்மை மேன்மை மேன்மை. மேஷ ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம அருமையாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயம், இல்லை குழந்தை பிறப்பு, இல்லை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுமா, இல்லை வீடு வண்டி வாகன யோகம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும், எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற தேவைகளுக்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகங்களை வந்து துல்லியமாக நம்ம ஆராய்ந்து மேற்கொண்டு வந்து நம்ம எப்படி பயணிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மற்றும் நம்ம இந்த பதிவுகளில் சொல்லியிருக்கிற வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாகும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.